திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். வேதாஸ் விலாகில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளி அன்னைக்கு என்னென்ன பட்டாசு நாங்கள் வெடித்தோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட்டான பட்டாசெல்லாம் அந்த வருஷம் வெடித்தோம், அதை எப்படியெல்லாம் வெடித்தோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து அந்த பட்டாசெல்லாம். எப்போதுமே நாங்கள் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிடுவோம் அம்மா வீட்டுக்கு. எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அண்ணன் இப்போ எப்போதுமே நிறைய பட்டாசெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த பட்டாசெல்லாம். ஸ்டார்ட் பண்ணது ஈமோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அண்ணன் ஈமு கோழி மாதிரி வைக்கிற பட்டாசு வந்து வச்சாங்க. அது வச்ச உடனே அதில் இருக்கிற பட்டாசு வெடித்து அந்த ஈமு வந்து முட்டை போடுற மாதிரி வந்தது. அது நல்லா இருந்தது. பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் பசங்க, என்னோடய பசங்க எல்லோரும். இப்போ அது வந்து பட்டாசு வெடித்து முடிச்சுட்டு அது ஒரு முட்டை வர்ற மாதிரி வருது. இப்போ அடுத்தது வந்து ஒரு புஸ்வானம் வந்து வச்சேன். இதுதான் அது. வச்சோடனே வேகமாக வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நானும் என் சின்ன பொண்ணும் ஒரு பட்டாசு வச்சோம். அவள் பாதியிலே போட்டு ஓடிட்டா. நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. மழை வர்றதுக்கு ரெடியாக இருந்தது. அந்த டைமில் மணி கரெக்டாக ஒரு 7 மணி இருக்கும். அடுத்தது வந்து இந்த வானத்தில் போய் பெருசாக வெடிக்கணும்ல, அந்த பட்டாசு தான். அதை எங்கள் அண்ணன் பொண்ணு வெடிக்கிறதுக்காக ரெடியாக நின்றுட்டு இருந்தா. இதை அவள் தான் வச்சா. இந்த பட்டாசு வெடிக்கும்போது பசங்கள்லாம் பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டாங்க. ஒரே சத்தம். அப்புறம் ஒவ்வொரு தரச்சக்கரம், அப்புறம் புஸ்வானம்னு ஒவ்வொன்றா வச்சு வெடிச்சிட்டு இருந்தாங்க. இது அடுத்தது ஒரு பெரிய பட்டாசு. இது ஒவ்வொரு தரச்சக்கரமாக வச்சுட்டு இருந்தோம். இது செல்ஃபி ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு இது எங்கள் அண்ணன் பொண்ணு கையில் வச்சிட்டு இருந்தா. அவள் வந்து ரொம்ப தைரியமாக இருப்பாள். எதனாலுமே பட்டாசு வெடிக்கிறது எல்லாமே அவள் தான் ஃபஸ்ட்டாக வந்து நிற்பாள். வேறு யார், என்னோடய பொண்ணுங்க, எங்கள் அண்ணனோட பெரிய பொண்ணுங்கள்லாம் வந்து பக்கத்தில் வர மாட்டாங்க. இது அடுத்தது பம்பரன்னு சொல்லிட்டு ஒரு பட்டாசு. இது நான் தான் வச்சேன். அது ரொம்ப நேரமாக சுற்றிகிட்டே இருந்து, அது நெருப்பு அணைஞ்சதுக்கப்புறமும் அது ரொம்ப நேரமாக சுற்றிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் மழை வந்துருச்சு. மழை வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பட்டாசு வச்சோம். இதுதான் தரமாக ஒரு சம்பவம் செஞ்சிருச்சு. இதுவும் அதே மாதிரி பெரிய பட்டாசு தான். மேலே போய் வெடிக்காமல் அது அப்படியே பாதியிலே கீழே வெடித்து, நாங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தவங்க எங்கள் அண்ணன் பொண்ணுங்க எல்லாத்து மேலே